உங்கள் திருப்பூர் மாசி. இந்த டிவிகே கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த கூட்ட நெரிசலில் வந்து சிக்கி கிட்டத்தட்ட வந்து 10 பேர் இறந்துட்டதாகவும் 20 பேர் வந்து கவலைக்கிடமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரூர் ஹாஸ்பிட்டலில் ஒரே பரபரப்பாக இருக்குது. இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னாக்கா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டம் கூடுது, ஒரு கட்சி கூட்டம் கூடுது, ஒரு நடிகர்கள் வர்றாங்க அப்படின்னாக்கா இப்படியா கூட்டமாக போகிறது? உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும்னாக்கா ஓட்டு போட்டு தெரிவிங்க. அதை விட்டு போட்டு இப்போ கூட்ட நெரிசலில் போய் சிக்கி குழந்தைகளையெல்லாம் எதுக்குங்க கூட்டிகிட்டு போகிறீங்க கூட்டத்துக்கு? கூட்டிகிட்டு போய் இப்போ அநியாயமாக இப்போ எல்லாம் என்ன பாடுபட்டுட்ருக்காங்க பாருங்க. எல்லாமே ஐசியூவில் அட்மிட் ஆகியிருக்கு. இப்போ இந்த மாதிரியெல்லாம் பண்ணினாக்கா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? கொஞ்சம் கூட ஜனங்களுக்கு வந்து அறிவுங்கிறதே இல்லை. இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு கட்சி கூட்டம் வருது, கட்சி கூட்டமாக எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும், சரிங்களா? எந்த ஒரு கட்சியாக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தலைவர்கள் வந்து வர்றாங்க அப்படின்னாக்கா உடனே போயிடுறது, கூட்டமாக போயிடுறது. போயிட்டு இப்போ கடைசியில் 10 பேர் இறந்துட்டாங்க, 20 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர்த்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க? அப்புறம் அரசாங்கத்துக்கும் சொல்கிறேன், டிவிகேக்கும் சொல்கிறேன். ஏன்னாக்கா இந்த மாதிரியான கூட்டங்களெல்லாம் போடுறப்ப நிறைய பாதுகாப்பு கொடுங்க. பாதுகாப்பு கொடுத்தா தான் ஜனங்க வந்து வந்துட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்படி பண்ணிக்கிட்டு இப்போ கடைசியில் இந்த மாதிரி இருக்குது. 21 பேர் பலியாக இருக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்கன்னு தெரியல. இன்னும் எத்தனை இறப்புகள் வரப்போகுதுன்னு தெரியல. இது வரைக்கும் 29 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் எத்தனை பேருன்னு தெரியல. 60க்கும் மேற்பட்டவங்க வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து 6 குழந்தைகள், 16 பெண்கள், 9 ஆண்கள் வந்து இறந்துருக்காங்க. ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க.